சென்னை அண்ணா நகரில் கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வு குறைபாடுகளை கண்டித்தும் சிபிஎஸ்இ தென் மண்டல அலுவலகத்தை அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் அனுமதியின்றி போராடியவர்களை கைது செய்யும் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஆதரவாகவும் நீட் தேர்வு குறைபாடுகளை கண்டித்து முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக அண்மையில் டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு குளறுபடி காரணமாக பதவி விலக வேண்டும் என்று கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாகவும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது. சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை முற்றுகைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்றது. போராட்டத்திற்கு முறையான அனுமதி என்பது பெறப்படவில்லை. முன்னதாக போலீசார் தென்மண்டல சிபிஎஸ்இ அலுவலகத்தை பேரிகார்டு அமைத்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் அதாவது அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். போலீசாருக்கும் போராட்டக்காரர் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இந்த நிலையில தற்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஆதரவாகவும் நீட் தேர்வு குறைபாடுகளை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.